டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் உஷ்ணமாக இருந்தால் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா ஒற்றை மூலிகையை வைத்தே நம்மளுடைய உடல் உஷ்ணமோ இல்லை அதை தொடர்ந்து வரக்கூடிய பல பிரச்சனைகளோ நம்ம சரி செய்து கொள்ளலாம். அந்த மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகை, அது சித்த மருத்துவத்துல இது ஒரு பல மூலிகைகள் சேர்ந்த கூட்டு மருந்தாகவும் நமக்கு கிடைக்குது. ஸோ அதை நம்ம கஷாயமாக குடிக்கும் போதோ அதுல இருந்து நிறைய எண்ணெய்களும் நம்ம சேரும் அந்த மூலிகையை பயன்படுத்தி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி இப்போ இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம உடல் உஷ்ணத்தினால பல பிரச்சனைகள் ஏற்படுது. கண் எரிச்சலோ இல்ல தலைமுடி உதிர்தல் பிரச்சனையோ தோல்ல சுருக்கம் ஏற்படுற பிரச்சனையோ நமக்கு ஏற்படுது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா உஷ்ணத்தினால நிறைய ஆண்களுக்குமே இந்த மாதிரி வீரியம் குறைபாடு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கு. செமன் கவுண்ட், ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறதோ, ரொம்ப வாட்டரி செமன் இருக்கிறது, தூக்கத்திலேயே நமக்கு நிறைய பேருக்கு நைட் ஃபால் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆண்கள். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கும்போது உடல்ல அந்த பலம் குறைந்து நாளடைவில் வெயிட் லாஸ் ஆகிறதையும் நம்ம சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஒரு சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. இதே மாதிரி பெண்களுக்கும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் பார்த்தோம்னா அதிகமான ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதே மாதிரி அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் நிறைய பெண்களுக்கு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு எந்த மாதிரி உணவு எடுத்தாலும் நமக்கு சரிப்பட்டே வரலைங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த உணவெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன், பட் எனக்கு எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனை. பொதுவாக இந்த கோடை காலத்துல நம்ம பார்ப்போம், உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த கோடை காலத்துல நம்ம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம். சின்னதா ஒரு கட்டி வந்துருச்சுனாவே நம்ம என்ன பண்ணுவோம், சந்தனத்தை அழிச்சு அங்க வைப்போம். சந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வாழ்வியலோட அப்படியே நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். குழந்தை பிறந்ததுல இருந்து உடல் உஷ்ணம் இருக்கா, நம்ம தலைக்கு மொட்டை போடுறோமா, தலையில சந்தனம் போடுறது நம்ம வழக்கத்துல இருக்கு. தினமுமே நெற்றியில சந்தனம் இடுவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கும். கண் திருஷ்டியெல்லாம் இல்லாம நமக்கு பாதுகாக்கும். அதே மாதிரி சந்தனத்தை மருந்தாகவும் சித்தர்கள் நமக்கு அருளி இருக்காங்க. மருந்தாக அப்படின்னு பார்க்கும்போது உள்ளுக்கு அந்த மருந்தை எடுக்க எடுக்க நம்ம உடல் உரம் பெறும் அப்படின்னு உரம் பெறுமா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இப்ப குழந்தைகள் எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்கன்னா சந்தன கட்டியை நல்லா தாய்ப்பால்ல உரசி, இல்ல வயிறு வலி இருக்கு, வயிறு எரிச்சல், நீர்க்கடுப்பு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா இந்த சந்தன கட்டையை உரசி நாக்குல தடவி விடுவாங்க. அந்த மாதிரிதான் சந்தனாதி குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்கு. சந்தனாதி, சந்தனத்தை ஆதி பொருளாக வைத்து செய்யக்கூடிய ஒரு மருந்து பொருள். சாதாரணமாக உங்களுக்கு சாதாரண ஒரு சந்தனம் வெறும் பவுடரா பியூரா கிடைச்சதுன்னா அதை மட்டுமே தண்ணீர்ல போட்டு குடிச்சா பல நோய்கள் நம்மளை விட்டு போகும். சந்தனாதி குடிநீர்னு சொல்லும்போது சந்தனத்தோட நிறைய மூலிகைகளும் அதுல சேர்த்திருப்பாங்க. சாதாரணமாக இந்த சந்தன பொடியை மட்டும் எப்படி பயன்படுத்தலாம்னா, ஒரு 2 லிட்டர் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு சந்தன பொடியை போட்டுட்டு கொதிக்க வைக்கணும். ஸோ ஒரு 5 நிமிடங்கள் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியவே நம்ம குடிக்கலாம். இது கோடை காலத்துக்கு ரொம்பவே சிறந்தது. உடல் உஷ்ணம் நிறைய இருக்கிறவங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி நபர்களுக்கு உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்காக இந்த சந்தன பொடியை தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம அப்பப்போ குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அடிக்கடி சிறுநீரக பாதை தொற்று இருக்கா, இல்ல நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், யூரின் போகும்போது ரொம்ப உஷ்ணமாக நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உஷ்ணமா போகக்கூடிய நபர்களுக்கு, இல்லைங்க எனக்கு அடிக்கடி பர்னிங் சென்சேஷன் வருது, நீர் கடுப்பு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் யூரின் பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுன்னா, அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கணும் மாதிரி இருக்கு, அடிவயிறு வலிச்சு நான் யூரின் போறேன், திரும்ப திரும்ப யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷனுக்கும் வெறும் சந்தன பொடியை நான் சொன்ன மாதிரி தண்ணியோட சேர்த்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா சந்தனாதி குடிநீர் அப்படின்னு சொல்ற மருந்து. இந்த சந்தனாதி குடிநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தோட என்னென்ன சேருது அப்படின்னு பார்த்தோம்னா விலாமிச்சு வேர் சேருது. பொதுவாக இந்த விலாமிச்சு வேர் அப்படின்னு சொல்றது உடல் உஷ்ணத்தை குறைக்க,
ஆண்களுக்கு வீரியமான ஒரு விந்தணுக்களும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனையை குணமாக்கவும் விளாமிச்சி வேர் நமக்கு பயன்படுது. இதனோட நெல்லி வற்றல், உலர்ந்த நெல்லி வற்றல், நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லி வற்றல், தாண்டிக்காய் இதுல சேரும், மாசிக்காய் சேருது, கீழா நெல்லி சமூலம் மொத்தமுமே இதுல சேரும். சமூலம் அப்படின்னா முழு தாவரம், கீழா நெல்லி இதுல வந்து சேருது. இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்து சந்தனம் வந்து இதுல நம்ம சேர்க்கிறோம். இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து சந்தனம் வந்து மற்ற மூலிகைகள்லாம் 100 கிராம் எடுக்கிறோம்னா சந்தனம் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றாக சேர்ந்து நம்ம ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குருணையா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இத கஷாயம் மாதிரி குடிக்கணும். அதுதான் நம்ம வந்து குடிநீர் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து கஷாயமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு காலை இரவு 2 வேளையும் நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். உஷ்ணம் குறைந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆணோ பெண்ணோ நமக்கு இருக்கக்கூடிய இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும்னு சொல்லலாம். இன்றைய காலகட்டத்துல நிறைய யங் லேடிஸ்க்கே என்ன ஆகுதுன்னா யூட்ரஸ் வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வர ஆரம்பிக்குது. ஃபெலோபியன் டியூப்ல வந்து பிளாக்கேஜ் இருக்கு. இது எல்லாமே நம்ம சரி பண்ணணும்னா சந்தனாதி குடிநீர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா நிறைய பெண்களுக்கு யூரின் போகும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு சந்தனாதி குடிநீர் பயன்படுது. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், நீர்க்கடுப்பு, நீர்த்தாரை எரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போதும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த குடிநீரை காலை மாலை 2 வேளையும் குடிக்கணும். சாதாரணமாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு, அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கேன், இந்த தொந்தரவு இருக்கக்கூடியவங்க ஒரு 10 நாள்லயே நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஆனா இது ஆண்களுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்மளுடைய இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்க்கு சாப்பிடணும் அப்படின்னா 30 நாட்கள் வரைக்கும் நிச்சயமாக எடுக்கும்போது நல்லாவே ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி சந்தனாதி தைலம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இந்த சந்தனாதி தைலம் சந்தனத்தை மூலப்பொருளாக வைத்து பயன்படுத்தி தயாரிக்கக்கூடியது. இந்த சந்தனாதி தைலம் எதற்கு அப்படின்னா தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு ஜென்ட்லா மசாஜ் பண்ணிட்டு குளிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். சந்தனாதி குடிநீர், சந்தனாதி தைலம் ரெண்டுமே இருந்ததுன்னா இதனால ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் உஷ்ணம் தணிந்து, முக்கியமாக இது வந்து சர்க்கரை நோயாளிகளோ பெஸ்டா பிளட் ப்ரெஷர் வந்து குறையறதுக்கு இந்த மெடிசன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளட் ப்ரெஷர் குறையறதுக்கு இது வந்து நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். பிளட் ப்ரெஷர் தாண்டி சில விஷயங்கள் நமக்கு சரியாகணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆண்மை தொடர்பான பிரச்சனைகளோ, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள், இந்த மாதிரி கட்டிகள், கழலைகள் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. சந்தனாதி தைலம், சந்தனாதி குடிநீர் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா பல நோய்கள்ல இருந்து நம்ம தப்பித்து ஆரோக்கியமாக வாழ முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.